திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியரோன் கல் போட்டி, ஆளிமிசை கல் மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கடல் இணை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகள் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கடல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாய உடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூஅடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீரத்தேவர் நல்தாள் போற்றி, கல்லாடத்தேவர் கடல் அடி போற்றி, கபிலதேவ நாயனார் கல்லலினை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைதாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கலார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை 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 அருமை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பூங்கொடி ஐயா அவர்கள். சிவாய திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் முய்ய இருட்கட உண்டர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலைஞர் ஞான கண்டரசும் சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாலிங்கி அரட்டாதே திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருப்பள்ளி எழுச்சி நம்ம யார்கிட்ட சொன்னாங்க? எப்ப முடிய சிவருமானே சிவசிவா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். சென்னை மாகாணத்திலிருந்து தாம்பரத்துக்கு அருகாமையில் உள்ள சானட்டோரியத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சாமந்தி அம்மா அவர்கள். வாங்கம்மா, திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. படிக்கிறையா. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திருப்பெருந்துறையில் அருளியது. திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின்றுகோம் தேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடை யானையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எல்லா பாட்டும் படிக்கணும் ஐயா? ஒரு பாட்டு தாம்மா, ஒரு பாட்டு தான். இது நிகழ்ச்சி வேற. சரி, நல்லது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. திருச்சிட்டம்பலம். நன்றி. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி அடியன் பாடிறேன். காமாட்சி அம்மா படிக்கிறீங்களா? ஐயா பெரும்புலர் காலை மூழ்கி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க ஐயா. படிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராயி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலை வணங்கி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற திருவருளுக்கு கருணைக்கும் பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி தாய் முதற்கொண்டு தந்தை முதற்கொண்டு
இந்த உலகத்துக்கு காரிய குருவாக வந்து, பிறகு காரண குருவாக வந்து, இந்த ஜெகமெல்லாம் மாயை என்று சொல்லி பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருள் என்று நமக்கு உண்மையை அறிவித்து, நம்முடைய ஊனுடம்பே ஆலயம், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், புருவ நடுவே எம்பெருமானுடைய திருவடி என்று நமக்கு சுட்டி காண்பித்து, சிவகுருவாக வந்து நம்ம ஆட்கொண்ட நம்முடைய குருவர்களுக்கும் நம்முடைய உடல், அதாவது நம்முடைய குருவர்களுக்கு நம்முடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் நிதன் நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா யார் மூலமாக நம்ம அறியாமை நீக்கிக் கொள்ள முடியும்னா குருநாதர் மூலியமா தான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அப்படி மானுட சட்டையை தாங்கி வந்த அருவரத்தில் ஒருவன் குருவரனாக இறங்கி வந்து நம்மை ரட்சிக்கும் பொருட்டு இறைவன் நமக்கு குருவாக எழுந்து வருகிறான். அப்படி நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பிப்போம். காரணம் என்னன்னா, நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய ஆற்றல் குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி எனக்கு யாருமே மானசீகமா குரு எனக்கு படலைங்க அப்படின்னா, நீங்க விரும்பி கேட்கணும் சாமி கிட்ட, அப்பா என்னை வழிநடத்துவதற்கு எனக்கு ஆள் அனுப்புங்க. செய்வது ஒன்றும் அறியேனே, அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே சாமி அப்படின்னு நமக்கு ஒரு ஐயப்பாடு வருதுன்னு சொன்னா, நாம ஒரு குருநாதரை இறுக்கி பிடிக்கணும். அந்த அருபரத்தில் ஒருவன் குருபரனாக வந்து, சாமி எனக்கு குருபரனா நீங்க வாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும்போது நமக்கு வழிகாட்டுவதற்காக, நம்மை வழிநடத்துவதற்காக இறைவன் குருபரனாக இறங்கி வருகின்றான். அப்படி அறியாமை நீக்குவதற்காக, ஆணவம் கண்மம் மாயை என்கிறார் இருளை நீக்குவதற்காக இறைவன் இறங்கி வருகின்றான். அப்படி அந்த குருவரை துணை கொண்டுதான் இந்த மகா மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களையும் நாம் அறுக்க முடியும். இல்லைன்னா ஒருபோதும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அது கடந்து போக முடியாது. அதனால தான் குருவர்களுக்கு நம்ம கட்டுப்படணும். அப்போ குருவருள் வேணும், இல்லைன்னா அது வேண்டி விரும்பியாவது சாமிகிட்ட கேட்கணும். அப்பா எனக்கு கொடுங்க சாமி, எனக்கு கொடுங்க சாமி. இன்னது என்று அறியேனே, செய்வது ஒன்றும் அறியேனே அப்படின்னு சொல்றாருல மாணிக்க வாசகர். ஆழ்வாரிலி மாடு போல் ஆவேனோ அப்படின்றார்ல. அது என்ன அர்த்தம்? கேப்பார் மேப்பார் இல்லாத ஒரு மாடு போல ஆயிடுவேனோ, ஊர் போய் சேராத ஒரு மாடு போல ஆயிடுவேனோ, ஒரு கட்டடி இல்லாத ஒரு மாடு போல ஆயிடுவேனோ, வற்றல் மரம் போல் ஆவேனோ அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, குருவருள் வேணும். அப்படி இருந்தாதான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அப்படிப்பட்ட குருவருளை சிந்திச்சு தெளிஞ்சு அவரை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா நிச்சயம் தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையில ஆரோக்கியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு உண்டான திருமந்திரத்துக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம் அப்படின்ற தலைப்புல நாம சிந்திச்சுட்டு வரோம். அதுல 12வது பாடல் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். நேற்று நம்ம 11வது பாடல் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 12வது பாடல் பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடல்களை போலாம். அதுக்கு முன்னாடி கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய அம்மையப்பர் தான் கைலாயம். அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? 2 பேரும் ஒண்ணுதான். கைலாயம்னா என்ன, அப்பா என்ன, அம்மா எல்லாம் ஒண்ணுதான். விநாயகருக்கு அதுதான் ஞானம். அப்படி அந்த அம்மையப்பராக இருக்கக்கூடியவர்கள் நந்தி மேல காட்சி தராங்க இல்லையா,
அந்த அம்மையப்பர் தான் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்தாங்க. அந்த நந்தியம்பெருமான் தான் திருமூல நாயனாருக்கு உபதேசம் கொடுத்தாங்க. அந்த திருமூல நாயனாருடைய புத்தகத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அவருடைய திருவருள் கருணையினாலே படிக்கப்பட்ட அந்த 3000 பாடல்கள்ல தான் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அப்போ நம்ம எல்லாருமே கைலாய பரம்பரை தான். எப்போ திருமூல நாயனாருடைய புத்தகத்தை நம்ம தொட்டுட்டோமோ, அந்த தெய்வ புத்தகத்தை தொட்டுட்டோமோ, அப்பவே நம்ம திருமுறையை தொட்டுட்டோமோ, அப்பவே நம்ம கைலாய பரம்பரை தான். அதனால இந்த திருமந்திரத்துக்கு கொடுத்த அந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, திருவடிகளை பணிந்து இந்த பாடலுக்குள்ள நுழையலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாய்ந்தறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்தறிவாக கருணை பொழிந்திடும். பாய்ந்தறிந்துள்ளே படிக்கத ஒன்றிட்டு கூய்ந்தறிந்துள்ளுரை கோயிலுமாமே. வாய்ந்தறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்தறிவாக கருணை பொழிந்திடும். பாய்ந்தறிந்துள்ளே படிக்கத ஒன்றிட்டு கூய்ந்தறிந்துள்ளுரை கோயிலுமாமே. திருச்சிற்றம்பலம். பாடலை பதமா பிரிச்சு பார்த்துருவோம். எப்பேற்பட்ட பாடலா இருந்தாலும் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். செயல் நமக்கு புரியலையே, வரி நமக்கு புரியலையே என்ற கலக்கம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் ஒரு பாட்டை நம்ம படிச்சோம்னா அதுக்கான பொருளை நிச்சயம் சாமி நமக்கு உணர்த்துவாங்க. ஐயோ இது நமக்கு வராதுன்னு ஒதுக்கிட கூடாது. உரைநடை பகுதியை படிக்கிற மாதிரி செய்யுள் பகுதியை யாரும் விரும்பி படிக்க மாட்டாங்க. இது பள்ளிக்கூடத்துல நம்முடைய அனுபவம். ஆனா அதையும் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். ஒரு பாடலை தொடர்ந்து படிக்க படிக்க நிச்சயம் சாமி அதுக்குண்டான உண்மையான அர்த்தத்தை நம்ம கொண்டுத்துவாங்க. அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிதான் தேவாரமும் திருவாசகம், திருமுறைகள் அப்படிதான் நம்ம சாமி மேல பாரத்தை போட்டு, அப்பா எனக்கு பொருள் தெரியல, நீங்க தான் பொருள். எப்படி திருவாசகம் எழுதி முடிச்ச கையோட இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் கேட்ட போது மாணிக்கவாச சுவாமி வாயே திறக்காம கைகளை நீட்டி கூத்தபிரான காமிச்சாரோ, இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் அவர்தான், இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் அவர்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் உண்மை. இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் அவர்தான். அது போலதான் நம்ம எந்த பாடலை படிச்சாலும் அது சிவபெருமான் தான் பொருள். அப்போ எனக்கு உணர்த்துங்க சாமி அப்படின்னு சொன்னா நிச்சயம் நமக்கு உணர்த்துவார். இப்ப இந்த பாட்டை நான் பாடிட்டேன். இப்போ பதமா பிரிச்சு பார்க்கலாம். வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும். பாய்ந்து அறிந்து உள்ளே படிக்கதவும் ஒன்றிட்டு கூய்ந்து அறிந்து உள்ளுரை கோயிலு மாமே. வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும். பாய்ந்து அறிந்து உள்ளே படிக்கதவு ஒன்றிட்டு குய்ந்தறிந்து உள்ளுரை கோயிலும் மாமே. பதம் பிரிச்சாச்சு. இப்போ இதுக்கான பொழிப்புரை தர்மயாதன் என்ன சொல்றான்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் யதார்த்தமா நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நம்ம பார்த்துக்குவோம். பாடலுக்கான விளக்கம் தர்மயாதனம்.
நிராதார கேசரி யோகம் சிவானந்தத்தை தருமாற்றை அறிந்து அதன் கண் நின்றவர் அவ் யோகத்தானே பாசங்களை வென்று அறிவே வடிவாயிருக்குமாறு சிவன் தனது திருவருளை பொழிவான். மேலும் அவரை அவன் தனது வியாபகத்துள் அடக்கி காப்பவனும் ஆவான். இன்னும் ஒரு முறை படிச்சிடுறேன். நிராதார கேசரி யோகம் சிவானந்தத்தை தருமாற்றை அறிந்து அதன் கண் நின்றவர் அவ் யோகத்தானே பாசங்களை வென்று அறிவே வடிவாயிருக்குமாறு சிவன் தனது திருவருளை பொழிவான். மேலும் அவரை அவன் தனது வியாபகத்துள் அடக்கி காப்பவனும் ஆவான். இதுதான் செய்தி. இப்போ இந்த பொழிப்புரையை பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டது அந்த செய்தி இருக்கு. அந்த செய்திக்கு அப்புறம் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இது யதார்த்தமா நம்மளுக்கு புரிய வைக்கணும், அடியார்களுக்கு புரிய வைக்கணும். அந்த முயற்சி தான் சிகாரம் சைவநெறி பாடசாலை சொல்லுது. முதல்ல கேசரி யோகம், நிராதார கேசரி யோகம் சிவானந்த தெருமாற்றை அறிந்து அதன் கண் நின்றவர் அவ் யோகத்துடனே பாசங்களை வென்று அறிவே வடிவாய் இருக்குமாறு சிவன் தனது திருவருளை பொழிவான். மேலும் அவரை அவன் தனது வியாபகத்துள் அடக்கி காப்பவனும் ஆவான். இது சொல்லப்பட்ட பொழிப்புரை. யதார்த்தமா இப்ப இந்த பாட்டை நம்ம பார்ப்போம். இந்த பாட்டை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன தகுதி நமக்கு அப்படின்னு பார்த்துடலாம். தகுதின்னா நம்மள நாமே தான் தகுதிப்படுத்திக்கணும். எப்படி ஆரம்பத்துல மனிதர்கள் கைகளால் தண்ணி பருகி குடிக்கிறதுக்கு பதிலு நாவால நக்கி குடிச்சாங்க. நாவால நக்கி குடித்த மனிதர்கள் தன் கைகளை கொண்டு கைகளை குவித்து உள்ளங்கையிலே தண்ணீரை எடுத்து குடிக்கலாம் என்கிற அறிவு வந்தது இல்லையா? அது ஒரு அறிவு. நாவால நக்கி குடித்துக் கொண்டிருந்த மனிதன் எப்படி தன் கைகளால் தண்ணீரை குவித்து எடுத்து பருக முடியும் அப்படின்னு ஒரு கலையை கத்துக்கினா இல்லையா? அது ஒரு முன்னேற்றம் தானே. அது போலதான் தகுதிப்படுத்துவது அப்படிதான். அப்போ நக்கி குடித்த நாம கைகளால பருகுனது முன்னேற்றம் தானே. கைகளால பருகுன நம்ம கொட்டாங்குச்சியில பருகுனது ஒரு முன்னேற்றம் தானே. கொட்டாங்குச்சியில பருகுன நம்ம இரும்பு பாத்திரத்துல குடிச்சது முன்னேற்றம் தானே. இரும்பு பாத்திரத்துல குடிச்ச நம்ம இப்ப சில்வர் பாத்திரத்துல குடிக்கிறது முன்னேற்றம் தானே. அது போலதான், அதே போலதான், அதே போலதான் ஒரு தகுதி என்றது இப்படிதான். இப்படி வழி வழியா சரி தவறு, சரி தவறு, சரி தவறு, சரி தவறு, இது சரி, இது சரி, இது தவறு, இது சரி தவறுன்னு அப்படி வந்ததுதான் அந்த நாகரிகம். அநாகரிகத்திலிருந்து தான் நாகரிகம் பிறந்தது. அறியாமையிலிருந்து தான் அறிவு பிறந்தது. துன்பத்தில் இருந்துதான் இன்பம் வந்தது. துன்பத்தில் இன்பம், இன்பத்தில் துன்பம். ஒழுங்கீனத்தில் இருந்துதான் ஒழுக்கம் வந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, திக்குமுக்காடக்கூடாது. இன்னைக்கு பாக்குற ஒழுக்கம், நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே அதுக்கு நேர் எதிராக இருக்கிற செயல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம ஒரு தகுதிக்கு வந்திருக்கணும், ஒரு நெறிக்கு வந்திருக்கணும், ஒரு சமயத்துக்கு வந்திருக்கணும், ஒரு ஒழுக்கத்துக்கு வந்திருக்கணும், ஒரு நீதிக்கு வந்திருக்கணும், ஒரு ஆசனத்துக்கு வந்திருக்கணும். நிச்சயம் பிராணாயாமம் தெரிஞ்சிருக்கணும். பிராணாயாமம் தெரிஞ்சது மட்டுமல்லாமல் பிராணனை
சாப்பிடக்கூடிய பிரத்யாகாரமும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த பாட்டு நமக்கு டக்குன்னு புரியும், பட்டுன்னு புரியும். ஏதோ பாட்டை பாடணுமா, பொருளை சொன்னோமா, போயா அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. உள்ள வந்துட்டீங்க, இந்த பாடல் நம்ம பாடிட்டோம், சாமி நமக்கு என்ன உணர்த்துறாருன்னு பார்த்துட்டு தான் போனோம். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அவ்வளவுதான். இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சத்தியமா இதுல மறைச்சு ஒண்ணும் ஆக போறது இல்லை. மறைக்கிறதுனால எனக்கு ஒரு லாபமும் இல்லை. அப்போ எப்படி இந்த மனித மிருகம் நாவால் நக்கி குடித்து, பிறகு கைகளை பயன்படுத்தி, பிறகு இயந்திரங்களை பயன்படுத்தி எப்படி தண்ணீரை பருகியதோ, அது போல இறைவனை அடைவதும் அப்படித்தான். அறியாமையினால இடிய பார்த்து வணங்கினான், அறியாமையினால மின்னலை பார்த்து வணங்கினான், அறியாமையினால சூரியனை பார்த்து வணங்கினான், அறியாமையினால சந்திரனை பார்த்து வணங்கினான், அறியாமையினால வேப்ப மரத்தை பார்த்து வணங்கினான், அறியாமையினால பூமியை பார்த்து வணங்கினான், பயத்தால கடலை பார்த்து வணங்கினான். இப்படி எதையெல்லாம் பார்த்தானோ அதெல்லாம் வணங்கினான். இதெல்லாம் படிநிலை, இதெல்லாம் படிநிலை, அந்த நாகரிகம் மாதிரிதான். அப்ப இதுக்கெல்லாம் மூலம் யாராக இருக்குன்னு யோசிச்சான் பாத்தீங்களா? அதான் தகுதி நிலை. அப்போ பூதங்களை வணங்கினவன், பூதத்துக்கு மூலமாக இருக்கிறவன் யாரா இருப்பான்னு யோசிச்சான் பாத்தீங்களா? அதான் அறிவு நிலை. அப்போ படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன் ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? அதுதான் உச்ச நிலை. இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளதான் நடக்குதுன்னு ஒருத்தர் சொன்னான் பாத்தீங்களா? அதுதான் தன்னறிவு. அதனுடைய வெளிப்பாடுதான் திருமந்திரம். அப்ப இந்த பாடல் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் நெறி தெரிஞ்சிருக்கணும், சமயம் தெரிஞ்சிருக்கணும், இயமம் தெரிஞ்சிருக்கணும், ருத்ராட்சம் போட்டிருக்கணும், திருநீர் அணிஞ்சிருக்கணும், சிவாய நமனா சொல்லியிருக்கணும். குறைஞ்சபட்சம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் இறைவன் ஒருவன் புலன், அவன் சிவபெருமான் தான். இந்த அருவரத்தில் ஒருவன் அவன் தான் இருக்கிறான், குருபரனா இருக்கிறான். எந்த நாட்டுக்கும் அவன் தான் இறைவன். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்ற நினைப்பாது வந்திருக்கணும். இதுதான் ஆரம்பம். அப்போ இந்த நியமத்துல இருக்கிறவங்க நியமத்துக்கு வருவாங்க. நியமம்னா ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு பேர் நியமம். இந்த உடம்புல நான்வெஜ் போட்டா ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு போயிடும், அதை தூக்கி எரிஞ்சிடணும், அவ்வளவுதான். நம்மள சிந்திக்க விடாது செய்துன்னா அது எட்ட போயிடணும், அவ்வளவுதான். நமக்கு அது ஆபத்து தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எட்ட போயிடணும். அடுத்த நிலைக்கு போயிடணும். தினமும் முட்டை எடுக்கிற வாத்து, பொன் முட்டை எடுக்கிற வாத்து தினமும் ஒரு முட்டைக்காக காத்திருக்காம உடனே அதை கொலாப்ஸ் பண்ணி எடுத்து அத்தனை முட்டையும் எடுத்துடலாம் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணான்னா அதுதான் நான்வெஜ். அதான் மாமிசம் சாப்பிட்றது. தினமும் ஒரு முட்டையை இடுற அந்த வாத்தை கட் பண்ணி உள்ள இருக்கிற மொத்த முட்டையை எடுத்துக்கலாம்னு ஒருத்தன் பிரியப்பட்டான்னா அதுதான் மாமிசம் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த 1 கிலோ மாமிசத்தை நீங்க அவிச்சிங்கன்னா வரக்கூடிய எசன்ஸ் தான் அந்த கொழுப்பினுடைய தீர்வு நெய்க்கு சமானம். மாடு, பால், தயிர், அப்புறம் மோர், வெண்ணெய், நெய், அவ்வளவுதான். அறியாமையில மாட்டை சாப்பிட்டோம், அறிவு வந்த பிறகு பால் சாப்பிட்டோம், பயன்படுத்திக்கிட்டோம். அதுல ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு தயிருக்கு வந்தோம்.
அப்ப கைபர் போலன் கணவாய் வழியா வந்தவங்களுக்கு எல்லாம் வழி சொல்லுவாங்க. எப்படிதான் அப்ப முதல்ல மாடுதான் மேய்ச்சிருந்தேன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். இந்த நாகரிகங்களை பாருங்களேன். அப்ப மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம் முதல்ல பச்சையா தான் மாமிசம் சாப்பிட்டாங்க. பஞ்சகவி யூனிவர்சிட்டியில அடியன் எழுதுற கவிதை இது. அந்த யூனிவர்சிட்டியில எனக்கு எழுதுன புத்தகத்துல வெளியே வந்த கவிதை நான் சொல்றேன். அப்போ நாகரிகம் வர்றதுக்கு முன்னாடி பச்சையா தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாலினுடைய பயன்பாடு கண்டு, அதுக்கப்புறம் தயிரினுடைய பயன்பாடு, அதுக்கப்புறம் மோரனுடைய பயன்பாடு. இதெல்லாம் காலத்தினுடைய வளர்ச்சி. இது நம்முடைய மனத்தினுடைய வளர்ச்சி. ஆன்மீகத்துல பாலா இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, தயிரா இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் மோராக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வெண்ணையா இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் மோட்சம் அடைந்த நெய்யா இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. இது படிநிலை. இதெல்லாம் ஒரு படிநிலை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அப்போ பச்சையா சாப்பிட்ட மாமிசம் சாப்பிட்டவனுக்கு பால் கிடைச்ச உடனே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சதான் நாகரிகம். ஒவ்வொரு படிநிலை. இப்ப இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தருது, இதை போய் நம்ம அடிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு என்ன வச்சு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்ப பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய். அப்போ மாமிசத்தினுடைய செயல்பாடு குறைஞ்சு போச்சு. இது போலதான் ஆன்மீகமும். இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாலா இருந்தா மட்டும் பத்தாது, அந்த நெய் அந்த தகுதிக்கு வந்துடணும். அப்பதான் அந்த பாட்டு நமக்கு புரியும். அதனாலதான் சொல்றேன், இயமம் வேணும், நியமம் வேணும், ஆசனம் வேணும், பிரணாயாமம் வேணும், பிரத்யாகாரம் வேணும். இந்த 4 நிலைமை வந்த பிறகுதான் தாரணை, தியானம், சமாதி நிலைக்கு நம்ம போக முடியும். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த பாட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, நிராகார நிராதார கேசரி யோகம் சிவானந்த தருமாற்றி அறிந்து அதன் கண் நிற்கின்றவர் பாசங்களை வென்று அறிவை வடிவாயிருக்கும் சிவபெருமான் திருவுருளை பெறுவான் அப்படின்னு போட்டிருந்தது. கேசரி யோகம் சொல்லிட்டேன். தன்னுடைய ஆற்றலை கழுத்துக்கு கீழே செலுத்தாம யார் ஒருத்தர் கழுத்துக்கு மேல செலுத்துறாங்களோ அவங்க சிம்மாசனம் பெறுவார்கள். அவங்க தான் நரசிம்மர்னு சொன்னேன். அப்ப மேல சக்தி ஒடுங்கிச்சுன்னா சுக்கிலத்தினுடைய வேலை குறைஞ்சு போயிடும். அவளுக்கு தான் மகாலட்சுமின்னு பேரு. சுக்கிலம் தான் மகாலட்சுமி, பொம்பளைக்கு சுரோனிதம். அந்த சுரோனிதத்தையும் சுக்கிலத்தையும் யார் ஒருத்தர் கழுத்துக்கு மேலே நிறுத்திடுறாங்களோ, ஆற்றல் மொத்தத்தையும் கொண்டு போய் பொருள் நிறுத்திட்டாங்கன்னா அவங்க மடி மேல மகாலட்சுமி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆற்றலை குவித்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கேசரி யோகம். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், பொருள் நடுவில் நிறுத்தணும்னா ஆற்றல் மொத்தம் நின்று. அப்போ நம்முடைய நினைவு யாருக்காக செலவு பண்றோம்? ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்முடைய நினைவு யாருக்காக செலவு பண்றோம்? எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். ஆற்றல் எங்க போகுது? உங்க ஆற்றல், உங்களுடைய எனர்ஜி எங்க செலவாகுது? சும்மா ஒரு கணக்கு தான் பண்ணி பார்ப்போமே. யாரதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? 24 மணி நேரம் நம்ம நினைவு யார் பக்கம் போகுது? அதை மடம் மாத்தி எந்த பக்கம் விடலாம்? நிலையானது மேல போதா, நிலையில்லாதது மேல போதா? அழியக்கூடியது மேல மனசு போதா, அழியாதது மேல மனசு போதா? ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு வேணும்னா 1000 ரூபாய் இல்லாதவங்கிட்ட போய் கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப யார் 1000 ரூபாய் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே போய் கேட்க முடியும். அந்த 1000 ரூபாய் வச்சிருக்கணும் பொருள் நடுவில் இருக்கிறான், அங்கதான் போய் கேட்கணும். வேற எங்க கேட்டாலும் வழி கிடைக்காது. அதான் குருநாதருடைய உதவியினால புருவனடுக்கு வர்றதுக்கு வழியை பாருங்க. அதே மாதிரி ஒரு பசுமாடு இருக்குதுன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் பாலை கறக்க முடியாது. பசுன்னா உயிர். அப்ப அந்த பால் எங்க கறக்க முடியும்னா புருவ நடுவில் தான் கறக்க முடியும். அதான் காம்பு, உண்ணாமுலை. எல்லா இடத்துலயும் பாலை கறக்க முடியாது. அப்ப அருள் சுரக்கும் அப்படின்னா அந்த இடத்துல தான் அருள் சுரக்கும். திருவுருளை எங்க பெறலாம்னா புருவ நடுவில் தான் பெற முடியும். இதுதான் சித்தாந்தம் முடியும். 14 சாத்திரமும் எங்க முடியுதுன்னா இந்த கூடஸ்தால தான் முடியுது. ஏன் அந்த சித்தாந்த வகுப்பு எடுக்கிறவங்க இதை சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை. வெறும் நீச்சல் அடிக்கிறது மட்டும்தான் தெரியும்.
நீச்சல் அடிக்கிறது மட்டும் தெரியும், ஆனா நீச்சல் அடிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சித்தாந்த ரத்தம் எல்லாம் பெரிய பெரிய பட்டம் வாங்கிக்கிறாங்க. இது எனக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, இவ்வளவு பேசுறவங்க அனுபவப்படுத்தி கொடுக்க மாட்டேன்றாங்க. இறைவனை அனுபவப்படுத்தி கொடுக்கணும். வா உட்காரு, வா, முதுகெலும்பு நேரா வை, சின்முத்திரை பிடி, சதாசிவம் எங்க இருக்குது, மகேஸ்வரன் எங்க இருக்கிறான், ருத்ரன் எங்க இருக்கிறான், நாராயணன் எங்க இருக்கிறான், பிரம்மா எங்க இருக்கிறான், கணபதியோட ஸ்தானம் எங்க இருக்குது, அனுமன் யாரு, கொடிமரம் எங்க இருக்குது, நந்தி எங்க இருக்குது, முதுகெலும்புனா என்ன, மூச்சுன்னா என்ன, வலது கண்ணுன்னா என்ன, இடது கண்ணுன்னா என்ன, புருவ நடுனா என்ன, கபாலன்னா என்ன, சகசிராரன்னா என்ன, உடம்புன்னா என்ன, கோயில்னு எவன் சுட்டி காமிக்கிறானோ அவன் தான் குரு. இத காமிக்காம அலைய விட்டான்னா அவன் தான் அவயோகி, அவன் தான் பச்சை துரோகி. அவன் தான் உண்மையிலேயே சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தான்னா இந்த உண்மையை தொட்டு காமிக்கணும். தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஒரு லிமிட் தான் அலையலாம். எவ்வளவு நாள் ஏமாற போறீங்க நான் கேட்கிறேன். ஒரு நாள் ஏமாறலாம், 2 நாள் ஏமாறலாம். காலம் இல்லாம ஏமாறுறது ஒரு லிமிட் இல்ல. அப்ப முதல்ல வேண்டி யாரை கேட்கணும், குருநாதரை கேட்கணும். அப்பா என்னுடைய அறியா மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க சாமி, எனக்கு நல்லது கெட்டது தெரியல, நான் எந்த பக்கம் போறேன்னு எனக்கு தெரியல சாமி, இருட்டா இருக்கு, எனக்கு இருட்டா இருக்கு சாமி, வழிகாட்டுங்க சாமி அப்படின்னு அழுவணும். நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடைக்க போடி, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அப்போ இந்த பாட்டை படிக்கிறதுக்கு தகுதி என்னன்னா, ஏமம் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் சமயத்துக்குள்ள நீங்க வரணும். ஆமா, சமய தீட்சையாவது வாங்கியிருக்கணும், இல்ல யாராவது அந்த அவரே தொட்டு காமிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு குருநாதர்கிட்ட நீங்க சமயத்தை பத்தியா தெரிஞ்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அனுஷ்டானம் சொல்லக்கூடிய தினமும் செய்யக்கூடிய ஒரு பூசையாவது நீங்க செய்யணும். அது ஒண்ணு. 2வது நியமம், ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஆசனத்துக்கு வரணும். ஓடி ஓடி சுத்தி பார்த்ததெல்லாம் போதும், ஓடி ஓடி பார்த்ததெல்லாம் போதும். உட்காந்து என்னைக்கு பார்க்க போறீங்க? ஒரு காலை மேல தூக்கி போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு, இல்ல சேர்ல, உங்களுக்கு முடியாதவங்களா இருந்தா, வயசானவங்களா இருந்தா சேர்ல உட்காந்து 2 கையும் கோத்துக்குன்னு ஆடாம அசையாம மனசை கொண்டு போய் திருவடியில் நிறுத்த போறது எப்போ? அப்படி நிறுத்தத்துக்கு பேர் தான் கேசரி யோகம். இதுக்கு சாம்பவி முத்திரை, லலாட முத்திரை, கூடஸ்தா முத்திரை, நிறைய பேர் இருக்கு. அப்படி யார் உட்காந்து ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு சேர் ஒன்று போட்டுக்கின்னு, வயசானவங்களா இருந்தா சொல்றேன் நான், கையை 2 கோத்துக்குங்க, கண்ணை மூடி புருவ நடுவு பாருங்க, சாமியோட இருப்பிடம் அதுதான். அப்படியே கொஞ்சம் லைட்டா கண்ணை திறந்து பாருங்க, 2 புருவமும் சேர்ற இடம் இருக்கும். கொஞ்சம் உத்து பாருங்க, பொறுமையா பாருங்க, பாதி கண்ணை மூடி பாருங்க. அந்த இடத்துல பார்த்து சிவபுராணத்தை சொல்லுங்க. ஓடி ஓடி கோயில்ல போய் பாடினதுக்கும் உட்கார்ந்த இடத்துல கையை 2 கோத்துக்குன்னு யாரும் இல்லாத இடமா பார்க்கணும். உங்களை யாரும் பார்க்க கூடாது. குரு நடுவு பார்த்து சிவபுராணம் சொல்லுங்க. 24 நிமிஷம் போயிடும், ஒரு நாழிகை போயிடும். இப்படியே ஒரு பழக்கத்தை கொண்டாந்துருங்க. முதல்ல வாய் விட்டு சிவபுராணத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் வாய் விட்டு சொல்றதை நிறுத்திடுங்க. கண்ணு 2 போய் சொருகிடணும், சொருகிட்டு அங்க உள்ள பார்த்து சொல்லணும். இப்படி யார் ஒருத்தர் நிறுத்துறீங்களோ இதுக்கு பேர் கேசரி யோகம். நிறுத்தி பழகுங்க. இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து விழுது. அதான் இணையார் திருவடி, இதுதான். அதுதான் சொன்னேன், ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம். திருவடி காமிக்கிறேன், திருவடி காமிக்கிறேன்னு, திருவடி வணங்கிறேன், திருவடி வாங்க. எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க நான் கேட்கிறேன். திருவடி எதுன்னு தெரியாமலேயே திருவடி வணக்கம் சொன்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய திருவடி எதுன்னு தெரியாமல், கபாலீஸ்வரர் எங்க இருக்கிறான்னு தெரியாமலே கபாலீஸ்வரனை போய் வணங்கினா என்ன அர்த்தம்? அப்ப குருவருள் வேணும் இல்லையா?
அதுதான் இந்த பாட்டு சொல்ல வருது. அப்ப குறைஞ்சபட்சம் இயமம் இருக்கணும், நியமம் இருக்கணும், ஆசனம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும். இப்படி உட்கார்ந்து பழகும்போது உங்களுக்கு பிராணாயாமம் கிடைக்கும்ல. இந்த மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி கிடைச்ச பிறகு விடக்கூடாது. அப்படி வந்தவங்க தான் உடம்புன்றது அறம், பொருள், இன்பம், வீடு. வீடுன்னா நம்ம உடம்பு. அறம்ன்றது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, பொருள்ன்றது மூச்சை கண்டுபிடிக்கிறது, இன்பம்ன்றது மூச்சா இருக்கிற இறைவனை கண்டுபிடிச்சது தான் இன்பம். வீடுன்றது நம்ம வீடு பேரு. அவ்வளவுதான். அப்ப கிரகப்பிரவேசம்னா என்ன அர்த்தம்னா, கிரகன்றது நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு ஜன்னல் கதவு, வாசப்படி, பின் கதவு, முன் கதவுலாம் இருக்குது இல்ல, அது மாதிரி நம்ம உடம்புல 9 ஓட்டை இருக்குது. டக்கு டக்குன்னு கப்பச்சிப்புன்னு உட்காந்தோமா, கையை ரெண்டும் கோத்தோமா, ஜன்னல்லாம் மூடணும்னா, வாசல்லாம் மூடணுமா, டக்குன்னு புரு நடுவில் போய் திறந்துடணும். அப்படியே கப்பச்சிப்புன்னு உட்காந்துக்கணும். அவ்வளவுதான். இதுதான் நல்ல ஒரு மெத்தட். இதுதான் அந்த பாட்டு சொல்ல வருது. அந்த தகுதி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர், வாயில் கதவு எதுன்னு தெரிஞ்சு கேசரி யோகன்ற கேசரி யோக வித்தை யாரு, எந்த ஒரு பெண்மணி, யோகினி, யோகி, ஒரு சாதகன் கேசரி யோகத்தை வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர், புற வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம புருவனோடு பார்த்து எவன் ஒருத்தன் வழிபாடு செய்யறானோ காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும். அப்படி யார் ஒருத்தன் புருவனோடு பார்த்து எம்பெருமான நினைச்சு உருகி பூசை செய்யறானோ அவனுக்கு காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும். சிவபெருமானுடைய கருணை என்ன பண்ணுமா, புறபூசை செய்த மாதிரியே அகபூசை செய்ய உட்காந்துட்டோம்னா அவ்வளோ அருள் அங்கிருந்து பொழியுமா. அப்படி அகபூசையை செய்ய 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 செய்ய, அகபூசை என்ன, ஒரு பொருள் செலவு கிடையாது. கையை ரெண்டும் கோத்துக்க போறீங்க, கண்ணு ரெண்டும் மேல நிறுத்த போறீங்க. நான் என்ன கேட்கறேன், இதுல என்ன செலவு இருக்குது? உங்களுக்கு ஆத்மா அடிச்சுக்குதா, புறத்தையும் பூசை பண்ணிடுங்க, பூ பறிச்சுட்டு வந்துருங்க, தண்ணி ஊத்துங்க, எல்லாம் பண்ணுங்க, முடிச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்துக்குங்க. புறபூசையை விட அகபூசைக்கு பலன் ஜாஸ்தி. புறபூசையை விட அகப்பூசைக்கு பலன் ஜாஸ்தி. இது யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுதான் முதல் வரி சொல்லுது, வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர். உள்ளேன்னா கண்ணு ரெண்டும் கொண்டு போய் நிறுத்தி அப்பா அப்படின்னு அரட்டி நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் அகப்பூசை செய்யறவங்க. இதுக்கு கேசரி யோகம்னு பேரு. அப்ப காய்ந்து அறிவாக கருணை பொழிந்துடும். அந்த இடத்துல கருணை பொழியும். நான் சொல்லல, காம்புல போய் காம்பு எங்கன்னு தெரியாம பால் கறக்க முடியாது, கொம்புல பால் கறக்க முடியாது, காம்புல தான் பால் கறக்க முடியும். அதான் புருவ நடுவில் தான் எடுக்க முடியும். அப்ப எம்பெருமானுடைய திருவடியினால நீங்க நிழல இளைப்பாறன்னு ஆசைப்பட்டு அருளுக்கு ஆளாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அப்ப புருவ நடுவில் நீங்க கேட்கணும், கெஞ்சணும், அப்பா அப்படின்னு கெஞ்சணும். அந்த இடத்துல கருணை பொழிந்துடும். 2வது வரி அதுதான். 3வது வரி, பாய்ந்து அறிந்து உள்ளே படிக்கதவு ஒன்றிட்டு அப்படின்னா அங்க போய் போட்டணும். கதவு சாத்தி தாள் போட்டுக்கணும். எங்க புருவ நடுவில் போய் தாள் போட்டுக்கணும். சொல்றாரு, பாய்ந்து அறிந்து உள்ளே படிக்கதவு ஒன்றிட்டு. அப்ப தவத்துல உட்காந்து கண்ணு ரெண்டுமே அங்க நிறுத்தி கதவு சாத்திக்கணும்னு சொல்றாங்க. அப்படி கதவு சாத்திக்கணும்னா கூய்ந்தறிந்து உள்ளுரை கோயிலும் ஆமே. அதுதான் உடம்பு கோயில், ஊன் உடம்பு ஆலயம், அதுதான் ஆலயம். பாய்ந்துன்னா மூச்சு, நல்ல மூச்சை கொண்டு போய் உள்நாக்கு வழி அழகாய் மேலே கீழே ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் காலனுமா. கூற்றை உதைக்கிற அளவுக்கு தெம்பு வந்துருமா. கூற்றுனா யாரு, யமனை உதைக்கிற அளவுக்கு பவர் வந்துடும். யாருக்கு? காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள். மேலே கீழே சமமா எடுக்கணும், கேடா குடமா எடுக்கக்கூடாது. அப்ப காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் அறிவு வந்துடும். யமனே உதைக்கலாம். ஆனா பாரதி பாடினா, காலனை வாடா உன்னை காலால் உதைக்கிறேன்னு. ஆனா அது வேற விதமா முடிஞ்சு போச்சு. அப்ப காலனை காலால் உதைக்கணும்னா நீங்க காற்றை பிடிக்கும் கணக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
அந்த காற்றை பிடிக்கும் கணக்கை தெரிந்திருக்கணும்னா பிராணாயாமத்தை தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஏமம் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஸ்டெப் தான் ஏமம். முதல்ல ஒழுக்கத்துக்குள்ள வரணும். 2வது நெறிக்குள்ள வரணும். அப்புறம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஏமம், நியமம், ஆசனம். 3வது ஆசனத்திலேயாவது உட்காரணும். ஒரு இடமாவது உட்காரணும். அப்புறம் பிராணாயாமத்தை கேட்டு வாங்கணும். குருநாதர்கிட்ட கேட்டு வாங்கணும். அப்புறம் பிரத்யாகாரம், அந்த மூச்சையை சாப்பிடக்கூடிய கலையை நம்ம கத்துக்கணும். அப்படி கத்துக்குன்னா கண்ணு 2 போய் பொருவ நடுத்துல நிறுத்தி நம்ம வீட்டை பூட்டிக்கலாம். பூட்டி அந்த கோயில்ல நம்ம வியாபிச்சு நிக்கலாம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க சிவபெருமானி. அப்போ தியானம் நமக்கு வாய்க்கும், ஓங்காரம் நமக்கு வாய்க்கும், பேரமைதி நமக்கு வாய்க்கும். நீங்களே காந்தகமா மாறுவீங்க. யாரெல்லாம் இந்த உலகத்துல பெரிய ஆள் நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப சின்ன ஆளா போயிடுவாங்க. நீங்க தவம் பண்ண எதெல்லாம் நீங்க பூமியில பெருசு பெருசு பெருசுன்னு ஏங்குனீங்களோ அதெல்லாம் சிறுசு சிறுசு சின்னதாயிடும். இது கண்கூடான உண்மை. எந்தெந்தெல்லாம் பதவியை பார்த்து நம்ம ஏங்கணுமோ அந்த பதவியெல்லாம் நமக்கு சாதாரண போயிடும். ஏன்னா சிவபதம் மட்டும் தான் பெரிய பதவி. ஞானிக்கு அதோட ஒரு பெரிய போஸ்டிங் வேணும். எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அப்போ இந்த அகப்பூசை தெரிஞ்சவங்க உள்ளே வழிபாடு செஞ்சிருப்பாங்க. அதான் வாய்ந்து அறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் உள்ளத்துள்ளே ஆத்ம பூசை செய்கிறவர்கள். மழை போல பொழியும் புருவ நடுவில். அதுல அப்படியே தெளிச்சிருப்பாங்க. கண்ணு 2 போய் அங்க ஒட்டிக்கும். தான் உண்டு தான் வீடு உண்டுன்னு இருப்பாங்க. தான் உண்டு தன் வீடு உண்டு. வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். எந்த வீட்டை விட்டு? அவங்க வீட்டுல இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓடமன்ற கோயில்ல மனத்தை வெளியே விடாம கொண்டு வந்து புருவ நடுவில் நிறுத்தி உள்ளம் என்ற கோயில்ல உள்ள நிறுத்தினாங்கன்னா அவங்க வீட்டுல தானே எந்த மன இருளை நீக்கி அங்க நின்னாங்கன்னா போதும். புருவ நடுவில் அதுவே போதும். அப்போ பிராணாயாமம் பிரத்யாகாரம்னு சொல்லி மூச்சு பயிற்சியை கத்துக்குன்னு யார் ஒருத்தர் அங்க ஒடுங்கி தனக்கு தாழ் போட்டுக்கிறாங்களோ இந்த படிக்கதவு, அந்த படிக்கதவுன்னு சொல்றாங்க இல்லையா, பாய்ந்து அறிந்துள்ளே படிக்கதவு ஒன்றிட்டு குவிந்தறிந்து உள்ளுரை கோயிலுமாமே. அப்படி சிந்திச்சு தவம் பண்றவங்களுக்கு உடம்பே கோயிலா மாறும். வேற எங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே மையமா மாறிடுவாங்க. ஆனந்தத்தின் உச்சத்துக்கு போயிடுவாங்க. சிவானந்தத்தை பருகுவார்கள். எங்கேயும் போக வேண்டாம். எந்த இடத்துக்கும் ஓட வேண்டாம். இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணுன்னு அவசியமே இல்லை. குருநாதரும் இறுக்கி பிடிச்சிக்கணும். புருவ நடுவில் பார்க்கணும். பிராணாயாமத்தை செய்யணும். ஆடாம அசையாம நிறுத்தணும். சக்தியை ஒன்னா திரட்டுறோம். மனம் வெளியே வியாபிக்கிற வரைக்கும் மூக்குள்ள காத்து போகும். மனம் ஒடுங்கிச்சுன்னா மூக்கு வழியா காத்து போறது நின்றுடும். அவ்வளவுதான். இந்த கலையை கத்துக்குங்க. அவ்வளவுதான். அப்ப தானா உங்க வீடுன்றது என்னன்னு புரியும். அப்ப உங்க உடம்பே கோயிலா மாறும். நம்ம உடம்பே கோயிலா மாறும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப சிவபெருமானுடைய இருப்பிடம் எதுன்னு தெரிஞ்சு ஜீவனை சிவனாக்கி சிவனை சிவமாக்குற கலை தான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. வாய்ந்தறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்தறிவாக கருணை பொழிந்திடும். பாய்ந்தறிந்து உள்ளே படிக்கதை ஒன்றிட்டு கோய்ந்தறிந்து உள்ளுரை கோயிலுமாமே. அப்போ கேசரி யோகம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எல்லாரும் முயற்சி பண்ணலாம். முறையா குருநாதர்கிட்ட கேட்டு, ஐயா நான் எப்படி உட்காரணும், சக்தியை வெளியே விடாம என்னுடைய நினைவை வெளியே விடாம எப்படி உட்காரணும்னு கேட்டீங்கன்னா அப்படி உட்காந்துக்கலாம். ஆமா. அப்போ எனர்ஜி தான் சிங்கம்னு சொன்னேன்.
எனர்ஜி தான் சிங்கம். அந்த எனர்ஜி இந்த சிங்கத்தை கொண்டாந்து கட்டணும், புருவ நடுவில் கட்டணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப எப்போ உட்காருறது, எப்போ பயிற்சி பண்றது, இது எல்லாம் சொல்லியிருக்கேன். 3ல இருந்து 5:20 காலையில ஒரு 24 நிமிஷம் எடுத்துங்க. மதியானம் 12ல இருந்து 2:20 ஒரு 24 நிமிஷம் எடுத்துங்க. ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு சொல்றேன். இரவு மாலையில 6ல இருந்து 7க்குள்ள ஒரு 24 நிமிஷம் முடிஞ்சா எடுத்துங்க. அவ்வளவுதான், 3 வேலை. தவத்துக்குன்னு ஒதுக்குங்க. இரவு 7:30 மணி முதல் 9:50க்குள்ள ஒரு 24 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. இப்படி ஒரு 24 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா என்ன கணக்கு வருது பாருங்க. ஒரு 24 நிமிஷம்ன்றது ஒரு நாழிகை. இதுவே பெரிய சாதனை தான். அப்ப யார் ஒருத்தர் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி மூலமா வெளியே போற ஆற்றலை செலவு செய்யாம கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ அவங்க கேசரி யோகத்தை பெறுவார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப வழிபாடுன்னா என்ன? உள்முகமா செய்யறதுதான் வழிபாடு. புறத்தை செய்யற வழிபாட்டுக்கும் பலன் உண்டு, அகத்தை செய்யற வழிபாட்டுக்கு அதை விட 100 மடங்கு பலன் உண்டு. அப்போ சரி, கிரியை, யோகம், ஞானம் அதை முறையா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை நான் படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க கத்துக்கலாம், வாங்க பழகலாம்னு தான் சொல்றேன். விட்டுட்டு ஓடலையே நானு. உங்களுக்கு வழி காமிச்சு விட்டுட்டு இதாங்க பாட்டு, இந்த பாட்டுக்கு பொருள் எழுதான்னு சொல்லிட்டு நான் விட்டு ஓடி இல்லையே. உங்க கூட தானே இருக்கிறேன், உங்க கூடவே பயணிக்கிறேன். நானும் உங்க கூடவே இருக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். வாய்ந்தறிந்து உள்ளே வழிபாடு செய்யறது எப்படின்னு சொல்லித்தரேன். காய்ந்தறிந்து அந்த காய்ந்த அறிவாக கருணை பொழிந்துடைய இடத்த நான் சுட்டி தொட்டு காமிக்கிறேன். நானும் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுத்தாரு சாமி, அதை நான் உங்களுக்கு தரேன். பாய்ந்தறிந்து உள்ளே படிக்காத ஒன்றிட்டு. அப்போ எந்த பூட்டை பூட்டி நம்ம உள்ள பூட்டி கிரக நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். குவிந்து அறிந்து உள்ளுரை கோயிலுமாமே. அப்படி அந்த கோயிலுக்குள்ள நீங்க இலைப்பாரி சிவானந்த தேன் பருகி நீங்களே சிவமா மாறதுக்கான எல்லாபடி நிச்சயம் செய்வோம். ஆனந்தமா இருக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் தானே. சத்து சித்து ஆனந்தம், அவ்வளவுதான். அப்ப அந்த புருவ நடுவில் பார்க்கறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணுங்க. விடுதலை கிடைக்கும். முதல்ல உடம்புல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், அப்படி அறியாமை நீங்கும். அப்புறம் மனசுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், தெளிவு வரும். யார் யாரெல்லாம் நம்மளை சீட் பண்ணிக்கிறாங்கன்ற எல்லா அறிவும் வந்துடும். ஒரு எம்மி கூட நம்மளை சீட் அறியாமைனால நம்ம எங்க ஏமாந்துறது எல்லாமே தெரிஞ்சிடும். சரி, இங்கெல்லாம் நம்ம ஏமாந்துருக்கிறோமா அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு வரும். அதான் புருவ நடு. அதுக்காவது நீங்க உட்காரணும். எங்கெல்லாம் நம்ம ஏமாந்தோன்றது தெரிஞ்சுக்காத நீங்க உட்காரணும். அப்ப இதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் ஏமாறக்கூடாது. ஏமாந்த சோனகிரி, ஏகமாக அமர்ந்த சோனகிரி அப்படின்னா அது புருவ நடு தான். அப்படி ஏகமாக அமர்ந்து இருக்கக்கூடிய சோனகிரி, சோனகிரின்னா அண்ணாமலை. அந்த அண்ணாமலை எவன் ஒருத்தன் பாக்குறானோ அவன் இனிமே ஏமாற மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏமாந்த ஏகமாக அமர்ந்த சோனகிரியை எவன் ஒருவன் புருவ நடுவிலே பார்க்கின்றானோ அவன் ஏமாற மாட்டான். போதும், ஏமாந்தது போதும். வற்றல் மரம் போல் ஆவேன்னு ஏமாந்தது போதும், ஏமாந்தது போதும், அவ்வளவுதான். இனி ஏமாற இருக்குன்னா ஏமாந்த சோனகிரியை நீங்க பார்க்கணும். ஏகமாய் அமர்ந்த சோனகிரியை நீங்க பார்க்கணும். அந்த சோனகிரின்றது அண்ணாமலை. அந்த அண்ணாமலை இருந்து புருவ நடு. அந்த புருவ நடுக்கு அண்ணாமலையை நம்ம பார்த்தோம்னா இனி ஏமாற மாட்டோம், இனி நாம் ஏமாற மாட்டோம் அப்படின்னு உறுதி கூறி இந்த பாட்டை இன்னொரு முறை படிச்சுட்டேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாய்ந்தறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்தறிவாக கருணை பொழிந்திடும். பாய்ந்தறிந்துள்ளே படிக்கத ஒன்றிட்டு கூய்ந்தறிந்துள்ளுரை கோயிலுமாமே. குருநாதர் மூலியமா எது வழி எது வழிபாடுன்னு தெரிஞ்சு குரு மூலியமா போய் உக்காந்து வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்யக்கூடிய கலையை கத்துக்கின்னு
அந்த கலையை கத்துக்கின பிறகு இரு திருவடியை நம்ம தெரிஞ்சுக்கின பிறகு ஆடாம அசையாம தலை மேல ஒரு குடம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தவத்துல நீங்க உட்கார்ந்து காய்ந்து அறிவாக கருணை பொழிந்திடும். எப்படி நீங்க பாக்குறீங்களோ அப்படியே அந்த இடத்துல பொழி கருணை பொழிந்தக்கூடிய அந்த இடத்தை நம்ம பார்த்து பாய்ந்து அறிந்து மூச்சை கொண்டு போய் அழகா அந்த உள்நாக்கு வழியா மேலையும் கீழையும் அது செலுத்தக்கூடிய கலையை கத்துக்கின பிறகு கண்ணு 2 போய் அங்க பூட்டிடணும். எங்க கொண்டு போய் படிக்கதை ஒன்றிட்டு உயிர்ந்தறிந்து உள்ளுரை கோயிலுமாம். இப்படி யார் ஒருத்தர் தன்னுடைய வீட்டை பூட்டி புரு நடுவில் நிற்கிறாங்களோ அவங்க நடமாடும் கோயிலாக இருப்பார்கள், சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற உண்மையை இந்த பாடல் நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த பாடலை தந்த திருமூல நாயனருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி அவருக்கு உபதேசம் கொடுத்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி அவருக்கு உபதேசம் தந்த அம்மையப்பருக்கு பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்கு சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய பெரும் கருணையை பெறும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மற்றுமையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவன் தேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.